ஹாய் அலடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் எதை பேஸ் பண்ணியிருக்க போது பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு மெட்ராஸ் மூவி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களும் இருப்பீங்க. அந்த மூவி வச்சு தான். ஏன்னா எனக்கு மெட்ராஸ் மூவி ரொம்ப பிடிக்கும். அதில் வர கலையரசி கேரக்டர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதை வச்சு தான் இதை நான் அதுலேருந்து 2-3 சீன் எடுத்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இது பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக அப்படியே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இடையில வந்துட்டு என்னோடய க்ரியேட்டிவிட்டியும் கலந்து நான் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹோப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்செட்ஸ்லாம் வியர் பண்ணிக்கோங்க. ஹாட் ஸ்டாண்டாக தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி வளவலன்னு பேச விரும்பலை. ஸோ பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்லிட்டு போங்க கமெண்ட் செக்ஷனில். அப்போ தான் தெரிஞ்சுக்கணும் கேட்டி எந்தளவு வந்துட்டு நல்ல மூடில் கொண்டு போயிட்டுருக்கா இல்லை வந்துட்டு பேடாக கொண்டு போயிட்டுருக்காளா அப்படிங்கிற மாதிரி. ஓகேடா, லைட்டாக இன்ட்ரோ தந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஜேகே பற்றி சொல்லணுன்னா, ஸோ நீங்கள் இருக்கிற இடம் ஒரு மாதிரி குட்டி சர்க்கிளாக தான் இருக்கும். ஒரு 600 or 700 பீப்புள்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் கொஞ்சம் இன்னசென்ட், அன்எஜுகேட்டடும் கூட. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறது ஜேகே அண்ட் ஜேகேயோட தம்பி ஜியான் பார்க், அப்புறம் ஜேகேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயாங், அவங்க மட்டும்தான். ஸோ இவங்க தான் கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பீப்புள்ஸும் இவங்கள மாதிரி தான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு 30 years old, ரொம்ப கோவம் வரும். நீங்கன்னு வந்துட்டா கொஞ்சம் சைலண்ட் தான். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயன்னு நேம் வைக்க வந்துட்டு ரொம்ப காமனாக அப்புறம் ஒரு கிக்கே இல்லாத மாதிரி இருக்குடா. ஸோ அதனால் நான் ஐஸ்வர்யான்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் அவங்களை ஐஸுன்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அப்படியே ஐஸை பற்றி சொல்லணுன்னா, ஸோ ஐஸுக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப மெச்சூர் அண்ட் அவ்வளோ லவ் வச்சுருக்கா ஜேகே மேலே. ஓகேடா, அப்படியே கொண்டு போகலாம். ஸோ நைட் டைம் போல் ஜேகே அப்படியே, ஸோ ஜேகேவும் டேயாங்கும் காரில் தான் வந்துட்டுருக்காங்க அப்படியே பேசிட்டு. ஏய், நாளைக்கா வாயை விட்டோம் இருக்கு, அவனுக்கு கிழிச்சிட்றேன், சும்மா கொந்தளிக்காதடா. அதான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுக்கு எல்லாத்துக்கும் துள்ளிக்கிட்டு வர நீ? டேய், உனக்கு தான் ஆயிடுச்சு, நீ வரலையாட்டேயாங்க. அதெல்லாம் மச்சான், ஐஸுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா, சும்மா வாங்கி கட்டிக்காத, புரியுதா? டேய், தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணா, அப்புறம் என்ன? டேய், இந்த ஊர் நாயம் பேசுகிறதெல்லாம் என்னோட போட்டுன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் மச்சான் அதை இன்டர்ஃபியர் ஆகிற? ஹேய், என்ன மச்சான் நீ நான் பிரித்து பேசின்னு இருக்கிற? அவ்வளோ வருஷமாக இதெல்லாம் இதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். டேய் பாருங்க, வேணான்னு சொன்ன அப்பயே ஒன்றையும் சொன்னேன் வேணாம் அப்படின்னு. தம்பி தான் விலையை போயிட்டான்ல, நீ மட்டும் ஏன் மச்சான்? இங்கே பாரு, எனக்கு பொண்டாடி பிள்ளை குட்டி இருக்காதெல்லாம் பற்றி நீ பேசாத. உன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது மச்சான். ஐஸுக்கு தான் பிடிக்காதுடா, சும்மா எல்லாத்துக்கும் எழுதிட்டு வராத, புரியுதா? டேய், இவங்களால நம்ம பார்த்துக்காம வேறு யாரா பார்த்து படையாங்க? ஒன்றும் தெரியாதுடா, நம்மளை விட்டா ஈஸியாக ஏமாற்றிட்டு போயின்னே இருப்பாங்க. ஏப்பா டே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. அப்புறம் ஐஸு என்கிட்ட தான் சண்டைக்கு வரும், தெரியும்ல. ஏய், நீ வேணா அவளுக்கு பயப்படு, நான்லாம் பயப்பட முடியாது. ஐயோ பார்த்தேனே நீங்கள் பயப்படாத லட்சணத்தை. ஏய், அதை விடு, நான் சொல்கிறத கேளு. நாளைக்கு கால் பண்ணுண்ணா. நாளைக்கு தானே பார்க்கலாம். நீ கால் பண்ணலைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே ஜான் கால் பண்ணிடுவான், நான் பார்த்துக்கிறேன். அவனை வெட்டணுண்டா ஃபஸ்ட்டு, ஒருத்த எல்லாத்தையும் உன்ட்ட போட்டு கொடுக்குறான்ல அவன். ஏய், நீ தான் மயிறு மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பெரிய ஆளுன்னு நினச்சி நிற்பேன். என்னாலாம் நினச்சிட்டு இருக்க முடியாது, புரியுதா? அதான் பேசுனா அவன் லிமிட்டுக்கு மேலே பேசினானா பார்க்கவே கூடாது. மூஞ்சி மேலே நான் வைக்கிறியா, என்னை கூப்பிட்றியா, நான் எடுத்து சொருவுறேண்ணா, இதோட முடிஞ்சிச்சு. டேய் பா, கூப்பிட்றேன்டா, எப்பா போதும்டா. டே சரி பார்த்து போ. அப்போ போகணுன்னு சாரா கால் பண்ண வந்துட்டானா இல்லையான்னு வரலன்னு மட்டும் சொல்லிச்சு. நான் போய்க்கிறேங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து போங்க. என்ன புது மாப்பிள்ள, ஒரே பிஸி தான். ஓடு ஐஸ் தேட போய் போ. ஏய் சி பட. அது சரி, நாளைக்கு மீட் பண்ணுற மச்சான், பார்த்து. ஸோ ஜேக்கு சிரிச்சுட்டே வராரு. ஸோ ஏரியா சைட்லாம் பசங்க உட்காந்துருக்காங்க. தலைவா, நீ மேட்ரு எப்படி போச்சு? அதான் போச்சுடா. இல்லைண்ணே, ஓவராலாம் கொண்டு கொடுத்தா நாங்களும் வந்துடுவோம். அதான் ஒன்றும் இல்லை, விட பார்த்துக்கலாம். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை ஹாங்கண்ணே ரேஸ் மேட்ச் போதான், அதான் அப்படியே பார்த்துட்டு. ஏய், அவனுக்கு வேறு வேலை இல்லை, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, போங்கடா எத்த அடி பண்ணு போ. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய், காலேஜ் போகணுன்னா நாளைக்குலாம் நீ இல்லை இங்கே. அவனை ஃபஸ்ட்டு வளர்த்து விடணும். அவன் போகிறான்னா அவனுக்கு பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கு என்னடா இருக்குது? இப்போ எல்லாம் கிளம்புறீங்களா இல்லையா? மட்டும் கிளம்பல. இல்லைண்ணா கிளம்பிடுறேண்ணே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வராரு. ஸோ அப்படியே டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவை. ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறாரு. டாடி தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் ஓப்பன் பண்ணிட்டே உள்ளே வராரு. ஸோ அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஜேகே பார்க்குறீங்க. ஏய் சாப்பிட்டியா என்ன?
நான் தூங்காமல் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்? அது இருக்கட்டும். எனக்கு என்ன சொன்னேன்னா நான் சொன்னேன் போகும்போது ஐ லவ் யூ மாமான்னு சொன்னேன். அது இல்லை, முக்கியமாக நான் ஒன்று சொல்லிவிட்டேன், மறந்துட்டீங்கள? என்னடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி பக்கத்தில் எழுத்துக்கிறாரு. ஸோ ஐஸு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பா, ஜேகே கொஞ்சம் ஹைட்டு. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. என்னடி சொல்லி விட்டா? என்ன மறந்துட்டு வந்தானா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் நடக்குதா? இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ ஜேகே 2 ஸ்டெப் பேக் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாரு. ரெட் கலர் சாரீ உடுத்தி குட்டி ஸ்லீவ் வச்ச ப்ளவுஸ் போட்டு செம்மழகாக இருக்கீங்க. என்னடி இப்படி காமிச்சிட்டு? நான் அது கேட்கல, என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்னு கேட்டேன். என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? என்னடி வாங்கிட்டு சொன்னோம்? பக்கத்தில் வராதீங்க. நான் பக்கத்தில் வரக்கூடாதா? நான் வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா? இப்போ ஏன் பக்கத்தில் வரீங்க? என்ன தாண்டி வாங்கிட்டு வர சொன்னா? இன்னைக்கு நான் அழகாக ரெடியாக போகிறேன், வரும்போது மறக்காமல் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்தீங்களா? மறந்துட்டீங்களா? மாமா இருக்கிற 1008 டென்ஷனில் அதெல்லாம் மாடி ஞாபகம் இருக்கும். அப்போ அது கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா எனக்காண்டி? அப்படி இல்லை ஐஸு, நீங்கள் இந்த சைடாக வந்துட்டோமா, அதே அந்த சைடாக போயிருந்தால் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த சைடு இந்த சைடு நல்லா ஏமாத்துனேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாதா? இவ்வளோதான் ஒன்று. இவ்வளோ ட்ரீமோடு வந்துருக்கேன். அது பார்த்த படமும் அந்த மாதிரி படம். அதெல்லாம் முடியாது, முட்டுவா. அப்படிலாம் வர முடியாது. கூப்பிட்டு உடனே வரதுக்கு எங்கள் அப்பா அம்மா அவங்கள கட்டி வச்சாங்க. நீ தானே வந்த. மல்லிப்பூ வாங்கிட்டு வரல, ஒரு நாளைக்கு பட்னியாக தங்குங்க, ஒன்றும் ஆயிடாது. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறாரு. இறக்கி விடுங்க மாமா. வேணாம், இன்னைக்கு எதுவும் வேணாம், இறக்கி விடுங்க. நீ சொல்லி நான் கேட்கணுமா? வாய முட்டுவாடி. எதுக்கு தான் ராவட்டியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே பெட்டில் மெதுவாக உட்கார வைக்கிறாரு. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு ஜேகேயை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஷோல்டரில் பின் பண்ணியிருக்க சாரீ அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஜேகே கட்டி விட்ட தாலி, ஸோ அப்படியே அந்த செஸ் மேலே, ஸோ அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் பார்க்கையில உங்களை ஜென்டில் மேன்னு நினச்சேன், அதான் லவ் பண்ணேன். இப்போ தானே தெரியுது நீங்கள் ஜென்டில் மேன் கிடையாதுன்னு. ஊரா பேசாத. பார்க்குறத பாரு. பார்த்ததே இல்லையோ பொண்ணுங்களா? பொண்ணுங்களா பார்த்துருக்கேன், என் பொண்டாட்டியில் ஒரு மாதிரி பார்க்கணுன்னு தோணுது. ஐஸு கல்ட்ரி. முடியாது. அதட்டு ஐஸு. முடியாதுன்னா முடியாது. முடியாதா? மாமா காண்டி முடியாதா? முடியாது. ஸோ ஜேகே ஆல்ரெடி ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருப்பாரு. ஸோ கையில் உள்ள வாட்ச் மட்டும் இப்போ கழட்டுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஐஸு பெட்டில் லை ஆகிறா. ஸோ அதுக்கு மேலே அப்படியே ஜேகே வராரு. அப்படியே நெக்கிட்ட கிஸ் பண்ணதும் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணி ஃபீல் பண்ணுறா. ஜேகேவோட பேக் ஹெட்லாம் ரப் பண்ணிகிட்டே, இந்த ஸ்மெல் எப்போவுமே என் மேலே ஒட்டிகிட்டே இருக்கணும். அப்படியா? நீ சொன்னா ஒட்டிகிட்டே இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு பைட் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி பைட் பண்ணுவீங்க? எல்லோரும் காலையில் என்ன கிண்டல் பண்ணுறாங்க. கம்முன்னுறி. கிண்டல் பண்ணா சொல்லு, நான் புருஷன் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஸ்லோவாக வந்து லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே மிடில் ஆஃப் கிஸில் லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. என்னடி குத்துது? என்னடி குத்துது? அதான் இந்த ஃபைலில் போட்டு வச்சுருக்கீங்களே, இந்த ரிங்கை தான் நான் அன்றைக்கே கரெக்டாக சொன்னேன்ல. டென்ஷன் ஆகிற ஐசு நீ. உண்மை தானே சொன்னேன். எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்குறீங்களா எனக்கு வலிக்கிறதா? இப்போ என்னடி பண்ணுறது? அது கிஸ் பண்ணாமல் இருக்க சொல்கிறியா? மெதுவாக பண்ணுங்க. ஸோ ஜேகே அகெயின் வந்து மெதுவாக பண்ணுறாரு. ஸோ ஜேகே அப்படியே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. நான் படுத்துறேன், மேலே வா மாமா மேலே.
ஆஹா வேணாம், எனக்கு டயர்டாக இருக்கு. ஐயோடி, ஏய் வாடி. ஐஸ் அப்படியே எழுந்துட்டு ஜேகேயோட டாப்க்கு போகிறா. போயிட்டு அப்படியே மெதுவாக சிட் பண்ணுறா. ஸோ மெதுவாக இன்செட் ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த சைடு ஐஸு அவள் லிப்ஸ்லாம் பைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வைக்கிறா. ஸோ அப்படியே மெதுவாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஐஸோட ஹிப்ஸை பிடிக்கிறாரு. ஐஸ் அப்படியே தட்டி விட்டுட்டு, வேணாம், நீங்கள் பண்ணால் ரொம்ப பண்ணுவீங்க, விடுங்க, நானாவே பண்ணிக்கிறேன். ஏய் ஸ்லோவாக போகாதடி, லைட்டாக நான் புஷ் பண்ணுறவா. வேணாம் வேணாம், நானே பண்ணிக்கிறேன். ஐஸு என்னடி பொண்டாட்டி, நான் பண்ணுறேன் விட. வேணான்னு சொல்கிறேங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே ஹாப்பியாக கொண்டு போகிறீங்க. லவ்லாம் கலந்து ஒரு மாதிரி டீப்பாக போயிட்டுருக்காது. ஸோ அப்படியே ஃபைனல் டச் வந்துட்டு அப்படியே அங்கேயே தான் சிட் பண்ணியிருக்கீங்க. இன்செட்டில் தான் இருக்குது. இறங்குடி. என்னால் முடியல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் தான் உட்காந்துருக்கீங்க. என்ன இறங்குற ஐடியா இல்லையாடி? நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, என்னோட பெயின் எனக்கு தானே தெரியும். புதுசாக பண்ணுற மாதிரி ஓவராக பண்ணாதடி. மாமா எல்லாம் பேசுனீங்க வச்சுக்கோங்க, நான் வரவே மாட்டேன். வரமாட்டேன்னா வந்துடுறல. ஓ, அந்த தைரியம் தானா? இனிமேல் வரேன்னா பாருங்க. ஐஸு ஏய் சும்மாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்பில் கை வச்சு ஒரு மாதிரி பேக்லாம் ரப் பண்ணிகிட்ருக்காரு. இறங்குமா, உனக்கு தாண்டி வலிக்கும், இறங்க. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இருந்துச்சு ஜேகே பக்கத்தில் படுக்கிற ஐஸு. வா இங்கே வா, வா படுத்துக்கோ. வேணாம், செஸ்டிகிட்ட வாடி, இப்படி சாஞ்சிக்கோ, தூக்கம் வருவா. நான் வரல, போங்க. ஐஸு மாமா டென்ஷன் வா. நான் தான் வரல சொல்கிறேன்ல. ஏய் என்ன தாண்டி பிரச்சனை, டென்ஷன் ஆகாதவா. உடனே டென்ஷன் ஆயிருமோ? எனக்கும் தான் டென்ஷன் ஆகும். வாடி, தங்கம் இல்லை, என் முஜ்ஜு இல்லை, என் பூனை குட்டி இல்லை, வாங்க. வரமாட்டேன். ஏன்டிம்மா ஏன் வரமாட்டீங்க? நான் ஏன் வரணும்? நீ ஏன் வரணுமா? புருஷங்கிட்ட சாய நீ தாண்டி வரணும், வேறவோ வருவா. வேற எவ்வளோ கூட்டு சாய சொல்லுங்க. சொல்லிட்டா, நிறையா இருக்குடி, சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. ஓ, வர சொல்வீங்களா? சரி சரி, கூப்பிட்டுக்கோங்க. நைஸு, கூப்பிட்ருவேன். கூப்பிட்டு தான் பாருங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டில் வந்துட்டு லைட்டாக டர்ப் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு கிட்டே இழுத்து சிரிச்சுட்டே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஸ்வீட்டாக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே போல் ஜேகே செமையாக தூங்கிட்டு இருக்காரு. ஐஸ் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு கிச்சனில் லோவர் பார்த்துட்ருக்கா. அண்ணி அண்ணன் எழுந்திரிச்சிட்டாப்லையா? இல்லையே பார், தூங்கிட்டுல இருக்காங்க. அப்படியா, சரி சரி தூங்கிட்டு விடுங்க, நான் போகிறேன். இல்லை இல்லை, இருங்க நான் வரேன். ஐஸே இங்கே வாமா. இந்த வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவனே தூங்கிட்டு இருக்கானா? ஆமாம் அத்தை. ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. இல்லை, இந்த வேலை இருக்குமா, முடிச்சுட்டு நான் வரேன். அவனை எலும்புறதும் வர சொல்லுமா, முக்கியமான விஷயம் சொல்லு என்ன. சரி அத்தை, உள்ளே வாங்களேன். இல்லைம்மா இல்லை, இருக்கட்டும், வர சொல்லு என்ன. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு போகிறா. ஜேகே போய் எழுப்புறா. ஜேகே நல்லா பரண்டடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க என்னங்க, எனக்கு டைம் ஆச்சு, எந்திரிங்க. ஸோ கரெக்டாக ஜேகே ஃபோனு ரிங் ஆகுது. யாரு அவங்க? என்னன்னா என்னங்க, எந்திரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, எந்திரிங்களே. ஐயோ சும்மா ஐஸு, தூக்கம் வருது. மாமா பார்க் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எந்திரிங்க. காலேஜ் போக சொல்றி. உங்கள்கிட்ட தான் பேசணுமா? ஆண்டி அப்படியே திரும்பிட்டு உங்களை பிடிச்சி மேலே இருக்கிறாரு. ஐயோ, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், சும்மா இருங்க மாமா, எல்லோரும் வெயிட் வேறு பண்ணுறாங்க, போங்க, டேங்க இந்த மாதிரி கால் பண்ணுறாங்க. என்னங்க, எந்திரிங்க. என்னடி லக்ஸு சோப்பா? சி, எப்போ பார்த்தாலும் எந்திரிங்க.
ஜியா அடே என்ன குடிபோதையில இருக்கீங்க மாமா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏந்திரிங்க. ஸோ ஜேகே அப்போ தான் மெதுவாக எந்திரிக்கிறாரு. ஸோ அப்படியே கையை கால் அசிச்சுட்டே வெளியே வராரு. ஸோ பார்க் உட்காந்து இருந்திருப்பான். ஜேகே பார்த்தா எந்திரிச்சு நிற்கிறான். கருவர் என்னடா அண்ணிக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு சொன்னியா? ஆமாண்ணா, மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க, அதில் கொஞ்சம் பிளட்டு கொடுக்கணும், அதான். உடம்புல என்ன சத்துருக்குன்னு பிளட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா? இப்போ தான் ஃபஸ்ட் இயரே சேர்ந்துருக்க நீ. இல்லைண்ணா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்கு கொடுக்குறாங்க. உனக்கு தான் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல. என்னடா பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருந்தா நீ என்னடா பண்ணுற? இப்படி வாரி கொடுக்க பிளட்டு சேர்த்துருக்க நீ? இல்லைண்ணா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லன்னு. ஏன் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்லேருந்து வந்து பார்க்குறீங்க. வேணாம், புரியுதா? காலேஜ் போனோமா படித்தவான்னு பாருக்கே. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன், டென்ஷன் ஆயிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு பார்த்துக்கிறேங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க நேரத்தை பற்றி பார்க்கலாம். கிளம்புடா ஓ, காலேஜ் போயிட்டு வந்தமா இருக்கணும். பிளட்டெலாம் கொடுத்தேன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான் உனக்கு. சார் நான் கொடுக்க மாட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். ஸோ ஜேகே அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. மாமா ஏன் இப்படி திட்டினீங்க? பாவம், மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு தெரியாதடி, அவனுக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சும்மா பிளட்டு கொடுக்குறான், அதை கொடுக்குறேன்னா இவனுக்கே தெம்பு இல்லை. ஏன் தேவையில்லாத வேலை சொல்லு. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம். பொறுமையானா எப்படி? இப்போ பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. மாமா நைட்டு உன்ட்ட சொன்னேன் அந்த மாதிரியா? நைட் என்ன பொறுமையாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக மறுபடியும் ஃபோன் அடிக்குது. நீங்களும் சிரிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. ஸோ டயாங் தான் அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ சொல்லு மச்சான். இத்தனை வாட்டரா கால் பண்ணுறது, வரியா இல்லையா? எங்கடா? இந்த அவங்க தான் ஏதோ பேசணும், கடைசியாக பேசி பார்க்குறோம் சொல்லிடுவாங்களாம். அப்படியா? இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறாரு. மாமா காஃபி போட்டு குடிச்சிட்டு போங்க. இல்லடி, டைம் ஆச்சு, டயாங்கரை கூப்பிட்றான், போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கே போகிறீங்க? ஒரு வேலை விஷயமா பேசணும், போயிட்டு வந்துடுறேன். காஃபி குடிச்சிட்டு போகலாம்ல? போயிட்டு வந்துடுறேன்டி. மாமா சண்டேலாம் யார் கூடயும் போடாதீங்க, புரியுதா? நான் எனக்கு இருக்கேனா? சும்மா எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு. கத்தாதீங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க. நான் போனோடனே கால் பண்ணுவேன். காஃபி குடிச்சிட்டு இல்லை நீங்களாச்சும் எனக்கு கால் பண்ணணும், புரியுதா? சரி பண்ணுறான், போய்ட்றான். பார்த்துருண்ணா, கதை நல்லா புட்டி ஐஸு, இல்லைன்னா அம்மா கூப்பிட்டு வச்சுக்கோண்ணா. ஷூ மறந்தே போயிட்டேன். என்னங்க அத்தை உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. நான் பார்த்து பேசிக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிங்க. என்ன அம்மா ஏதோ பேசணும்ண்ணா, பேசிட்டு வாங்கண்ணா. எப்பயும் கூப்பிட்டு சாப்பிட்டியா தூங்குனியா கேட்கும்டா, அது கூப்பிட்ருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் டயாங் பக்கம் நிற்கிறாங்க. ஸோ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த சைடு நிற்கிறாங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் டீ குடிச்சிட்டு. நீங்கள் நினச்சா அந்த கிரவுண்டு எங்களுக்கு வாங்கி தர முடியட்டும். ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்து ஜேகே இறங்கிட்டு அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. சார் என்ன அசால்ட்டாக நீங்கள் நினச்சா வாங்கி தர முடியும்னு சொல்லிட்டீங்க. அந்த கிரவுண்டை வச்சு தான் ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் எல்லாமே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு. அதை வச்சு தான் ஃப்யூச்சரில் டோர்னமெண்ட்லாம் ஆட விட்டு எங்கள் பிள்ளைங்களை பெரிய இடத்துல வச்சு பார்க்கலான்னு பார்த்தா நீங்கள் என்னென்ன அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வாரி கொடுத்துட்டு நாங்களும் என்ன பண்ணுறது? இல்லைப்பாட்டையாங்க, எப்படி பார்த்தாலும் அந்த கிரவுண்டை வாங்கி காலேஜ் தானே கட்ட போகிறாங்க. அந்த காலேஜில் நம்ம பசங்க படித்தா நம்ம பசங்களுக்கு தானே நல்லது. என்ன சொல்கிறேன்? வேணும்னா அதிலே கூட கிரிக்கெட் மேட்ச்சு எல்லாமே வச்சிடலாம்ப்பா நீ சொன்ன மாதிரி. நான் இப்போ தானே செய்கிறேன். மயிரை பிடுங்க. ஜேகி அமைதியாடுறா, என்னடா இதாத? அவன்லாம் ஒரு ஆள், அவனை பேச விட்டு பார்த்துட்ருக்கேன். மச்சான் ரெஸ்பெக்டாக பேசுகிறாங்களா? ரெஸ்பெக்டாக பேசணும் இரு. எங்கள் பசங்களுக்கு நல்லது பண்ணதை நாங்கள் தான் பார்த்தோமே. இப்படியே சொல்லி தான் ஒரு ஸ்கூல் கட்டினீங்க. அது ஸ்கூலில் எங்கள் பசங்க போனால் பசங்களோட கேஸ்ட் வச்சு கிண்டல் பண்ணுறது. அதனால அந்த பசங்க ஸ்கூலுக்கே வர மாட்டுறாங்க. அது தெரிஞ்சு அப்படி இப்படின்னு அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி 1000-2000 கொடுத்து இந்த விஷயத்தையும் மறைச்சிடுறது. அவங்களா சொல்லி எனக்கு தெரில, நானாக கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் ஏன் உங்கள்கிட்ட இந்த வாயெல்லாம் விடாமல் அமைதியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். பயம் இல்லை, இதுக்கப்புறம் தான் நண்டா பார்த்துக்கலாம் தான். எவ்வளோ நாள் உனக்கு விசுவாசமாக இருந்தேன்னா, ஏன்னா முன்னாடி நீ நல்லது பண்ணிகிட்டு இருந்த. இப்போ 4 காசை பார்த்ததும் எல்லாம் பண்ணுறேன்னா. ஐயோ இந்த வாட்டி அப்படி இருக்காதுப்பா, சொன்னா கேளு, என்ன நம்பு. ஐயோ உன்னை நம்பி தானே நான் இங்கே இருக்கேன். அந்த அக்கௌண்ட்டில் தர முடியாது, நீ வேணா வேறு இடம் பார்த்துக்கோ. உங்ககிட்ட கேட்கணும் ஃபஸ்ட்டு அவசியமா? டேய் என்கிட்ட மரியாதை பேசிட்டா வச்சிருவான்டா. நோ கம்னு இருண்ணா,
ஏதோ அவன் இடம் மாற்றி நீ எனக்கு எஞ்சின்னு இருக்கிறான், அவனை தரமாட்டேன்னு சொல்லிட்டு மிஞ்சின்னு இருக்கான். ஸோ டேங் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்க்குறாரு கையை கட்டிட்டு. இது ஒன்றும் உங்கள் அப்பா விட்டு இடம் இல்லைல்ல, அப்போ எங்களுக்கு தான். ஆமாம் ஆமாம், என் மச்சானோட அப்பா விட்டு இடம் இல்லை, உங்கள் அம்மா விட்டு இடமா என்ன? அம்மா போய் ஏய் வாய வச்சிருவேன்டா. ஏய் சரி கம்முன்றா. ஏய் அவன் பேசுறதெல்லாம் பொத்திட்டு இருக்கு சொல்கிற, அவன் என்ன கேட்குறான் பார்த்தில, அவன் என்ன மயிர் வேணா பேசிட்டோம், நம்ம கம்முன்னு இருப்போம். ஐயா இதெல்லாம் நீ செட் ஆகுது டேங்கு, உன்னை பற்றி பேசலாம், நான் பொத்திட்டுலாம் இருக்க முடியாது. ஆமாம் பொத்திட்டுலாம் இருக்க முடியாது. ஏன் டேங்கு என்ன உங்கள் அப்பனுக்கு அவள் பிறந்தான் அப்படின்னதும் செம்ம டென்ஷன் ஆகி ஜேகே அடிச்சிடுறாரு. ஸோ அப்படி இருந்து எல்லாரும் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ டேங் விலகியோட பார்க்குறாரு, ஜேகே விலகவே மாட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. ஸோ டேங் அப்படியே ஜேகேக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்து, என்னடா பண்ணுற பைத்தியக்காரனா பைத்தியக்காரனா, நான் தான் சொல்கிறேன்ல மச்சான் அமைதியாருன்னு. ஹே ஒத்தா அப்படிலாம் இருந்துட்டா வேலைக்கு ஆகாது. அவன் என்ன கேட்குறான் எனக்கு புரியுதுடா. டேய் வாயை மூட்டி இரு மச்சான், நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த பிரச்சனைக்குள்ளே வராதுன்னு. ஃப்யூச்சர் என்னடா வர்றது ஹே இப்படிலாம் இருந்தால் எனக்கு செட் ஆகாதுடா. ஒத்த அவனை சாவடிக்காம மூட்டேனே சந்தோஷப்படு. ஸோ அங்கேருந்து பயந்து எல்லாரும் போயிடுறாங்க. ஸோ டேங் அப்படியே டென்ஷனா, நீ வீட்டுக்கு போ மச்சான், செட் ஆகாது மச்சான். அப்போல்லாம் என்னால் போக முடியாது மச்சான். என்னடா சாவடி அடிக்கிறான் அவனை, சுத்தனா என்ன பண்ணுவா, சரி போவியா போகணுன்னா போகிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியே உன்னை பற்றி பேசலாம் அதை வேற மாதிரி டீல் பண்ணும் மச்சான். சும்மா எல்லாத்துக்கும் முந்திரி கூட்ட மாதிரி முந்தாவடா. ஏய் உன்ன மாதிரிலாம் நான் பொத்திட்டுலாம் இருக்க முடியாது, உன்னை பற்றி பேசினா எனக்கு தான் துடியும். ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்கார வச்சுட்டு, ஏய் இருறா மச்சான் சொன்னது எங்களுக்கு தான் கோவம் வந்துச்சு, ஆனால் சொல்லும் போது அமைதியா இல்லை, நீ ஏன்டா முந்திட்டு போகிற ஏய் வாய முடி, வாய வச்சிருவேன். டென்ஷன் ஆகுது. ஏன்டா அவனை விட விட்டேன் ஏய் மூடு மச்சான், நீ அச்சதே எனக்கு போதுமா, சாட்டிஸ்ஃபைடு ஹாப்பி போதுமா. சும்மா ஏறிக்கிட்டே இருக்கு, அதுக்காக தான் ஐஸுக்கு தெரிஞ்சா என்னடா ஆகுது, சும்மா எல்லாத்துக்கும் துள்ளிக்கிட்டே இருக்கு. ஸோ ஜேகே அப்படியே உட்காந்துருக்காரு, செம்மையாக தலைவலிக்குது அவருக்கு. ஸோ அப்படியே நைட் டைம் போல் ஆயிடுது. ஸோ டேங் அப்படியே வந்து ஜேகே ஷோல்டர் தட்டி, மச்சா சாப்பிட போலாம் வா. வேணாண்டா ஏய் வாடா சாப்பிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்றேன், ஐஸ் வேறு வெயிட் பண்ணிகிட்ருவோங்களா வா. வேணாண்டா ஏய் என்னடா அதை ஏன் யோசிச்சுட்ருக்கியா, சரி வா மறந்துட்டா வா, நான்லாம் வரலன்னு சொல்கிறேன்ல ஓ ஐயா வாடா டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து ஷோல்டரில் கை போட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. மச்சான் இப்போ நாங்களாம் கிளம்புறோம் வந்துடுறீங்களா? நானும் மச்சான் வந்துடுறோம் பார்த்து போயிடும். அண்ணா டேய் சேஃபாகவே இருங்க, அடிக்க செஞ்சுருக்கீங்க, அடுத்து ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. சரி இதை நான் பார்த்துக்குறோம் மச்சான், நீ பார்த்து வாண்ணே. சரா ஜேகே சாப்பிட்லாமா? எனக்கு வேணாண்டா. டேய் நான் மூஞ்சி சும்மா சுழிச்சிட்ருக்கா எனக்கு மட்டும் அவனை அடியக்கூடாதுன்ட்டு இருக்கான் என்ன? டேய் இந்த மாதிரி விஷயம்லாம் சாஃப்டாக தாண்டா கொண்டு போகணும். அவன் சொன்ன மாதிரி இப்போதைக்கு அந்த கிரவுண்டு நம்ம பேரில் கிடையாது, நம்ம டிஃபைன் வேணால் பண்ணலாம், ஆனால் நம்மகிட்ட ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஒன்றும் கிடையாதுடா. அதனால் மட்டும்தான் அமைதியாக இருந்தேன். பின்ன அவன் என் அப்பனை பற்றி பேசினா நான் விட்டுருவான், அவன் கொட்டையை அறுத்துட மாட்டேன். சொல்லு ஏதாவது ரீசன் இருக்கணும் மச்சான், நம்ம வாட்டில் சண்டை போட்டு போயிடுவோம், கடைசியில் இதுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிறது அப்புறம் மக்கள் தான், புரியுதா? அது நான் என்ன பேசினாலும் என்னால் தலையாட்டு போக முடியாது. மொத்தம் அவன் என்ன கேட்குறான் என்ன பச்சையாக கேட்குறான் பார்த்தில, எனக்கு இன்னும் வெறி அடங்கலை. டேய் விட்றா, அவனா ஒரு ஆளாடா சொல்லு, நீ எவ்வளோ பெரிய ஸ்டாமினாவோடைய ஆள், பாக்ஸிங்கில் எவ்வளோ சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்க, உடனே ஒரு சொம்பா அவன்கிட்ட போயிட்டு உன்னோட பவர்லாம் காட்டணுமா சொல்லு சொல்லு, வேணா என்கிட்ட ஆட்டுப்பா, நான் வேணா நல்லா சண்டை போடுவேன். போடா டேய் போடா. சரி அது விடு, நேற்று போனியே ஐஸ் என்ன சொல்லிச்சு? ஏய் பேச்ச மாற்றாத என்ன, டேய் சொல்கிறா எனக்கு அதாண்டா முக்கியம். இன்னும் சொல்ல இன்னும் இல்லைடா, இது சரிப்பட்டா ராஜு மச்சா, நீ வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஏற்றிட்டு போகிறாரு ஜேகேவை. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ கூல் பண்ணிகிட்டே போகிறாரு. ஸோ ஜேகே கார்லேருந்து இறங்கிட்டு போகும்போது ஸோ டேங் அப்படியே மச்சான் பார்த்துரு அடியெல்லாம் செஞ்சுருக்கா, எப்படி ஏதாவது ஸ்கெட்சு குச்சி போகணுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, பார்த்து என்ன நான் பார்த்துக்குறேன். டேய் பார்த்து மச்சான் புரியுதா, என்ன ஒன்றா கால் பண்ணு பார்த்துக்குறேன். ஸோ ஜேகே அப்படியே மூடே சரியில்லாமல் தான் வந்துட்டுருக்காரு. வயசுகிட்டலாம் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் நார்மலாக வச்சுட்டு வந்து நாக் பண்ணுறாரு டோரை. ஸோ அப்படி நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது,
அப்படியே பன் ஹேர் ஸ்டைல் போட்டு அழுது அழுது அப்படியே ரெட்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே முறைச்சி பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஷர்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. ஸோ அப்படியே நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்க. உங்களா டேஸு நீ ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு முடிச்சிட்ருக்கா? நான் என்ன பண்ணாதீங்க படித்து சொல்கிறேனோ அதே தானே மாமா பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க நீங்கள். ஸோ ஜேகே டர்ன் பண்ணி ஐஸை பார்க்குறாரு. ஏன் அப்படி அடிச்சுட்டு வந்திருக்கீங்க? அவன் சீரியஸாக இருக்கானா? ஏன் இப்படி பண்ணிட்டு வந்தீங்க? நீங்கள் அடித்தது யார் தெரியுமா? எங்கள் பெரியப்பா பையன். அவன் எவ்வளோ சீரியஸாக இருக்கான்னு தெரியுமா? ஸோ ஜேகே அப்படி ஐஸை ரோல் பண்ணிட்டு எதுவும் சொல்லாமல் ஷர்ட் கழட்டி சோப்பா மேலே போடுறாரு. உங்கள்கிட்ட தான் மாமா பேசுகிறேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதான் பலாடி சொல்லியிருக்கேன்ல எல்லாம் நீ தலையிடாதன்னு. இன்னமும் நடக்குது அது எனக்கும் அவனுக்கும். இதெல்லாம் எதுக்கு ஐஸ் நீ கேட்குற? காலையிலே நான் என்ன மாமா சொன்னேன்? எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு தானே சொன்னேன். இப்படி மறுபடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா என் மேலே அக்கறையே கிடையாது அவங்களுக்கு. இதோட விட்ரி அவ்வளோதான். என்ன நினச்சின்னு உனக்கு தெரியாது. என்ன வேணா நடந்துட்டு இருக்கட்டுமே, பேச முடியாது அவங்களால. ஸோ ஜேகே ரூம் போகலான்னு போகிறாரு. ஸோ அப்படியே ஐஸு போய் ஜேகே ஷோல்டர் பிடிச்சி திருப்புறா. நான் உங்கள்கிட்ட தான் மாமா பேசிகிட்டு இருக்கேன், காதில் கேட்காத மாதிரி போகிறீங்க. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணாதன்னு சொன்ன விஷயத்த பண்ணும்போது எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? அதுவும் யார் அவன்? எப்படி பண்ணியிருக்கீங்க? ஏய் அவன்கிட்ட ஏங்க அசிங்கமாக பேசான்? பார்த்து நொட்டிகிட்டு இருக்க சொல்லியாடி தான் சுண்ணி எரிச்சு அடித்தேன். இப்போ என்ன உங்கள் எவனா இருந்தாலும் நான் அடிச்சிருப்பேன். ஓ, அவங்க என்ன சொன்னனால, அவங்க என்ன இப்படி சொன்னனால அடிச்சிங்கல்ல? விட ஐஸு விடுன்ட்டான். பெரிய விஷயத்துலலாம் நீ தலையிடாதடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. அவ்வளோதான். மாமா வெளியே போயிட்டு அவ்வளோ டென்ஷனாக வந்திருக்கேன். ஸோ ஐஸ் அப்படியே டியர்ஸோட ஜேகே பார்த்து அப்படியே அந்த டியர்ஸ் தொடச்சிட்டு, நான் முக்கியமா அவங்க என்ன முக்கியமா? லூசாடி நீ. நான் முக்கியமா அவங்க என்ன முக்கியமா? இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசுனனால தான் இன்னும் நாள் வைக்கலாம் போல வருது கன்னத்துலேயே. சொல்லுங்க, நான் முக்கியமா அவங்க என்ன முக்கியமா? நான் சொன்னதுக்கு காது கேட்கலப்பா, அப்போ ஞாபகம் வரல. அப்போ நான் முக்கியமா அவங்க என்ன முக்கியமா? சொல்லுங்க மாமா. நீ ஆண்டி முக்கியம். என்ன பிடிக்காதனால தானே நான் சொன்னது இது உங்கள் காது கேட்கல. யார்டி சொன்னா? இந்த ஊர் என்னெல்லாம் பேசுச்சு, உன் வயசு என்ன வயசு என்னன்னு. நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நீனா எனக்கு உயிரடி. போய் சொல்லாதீங்க மாமா, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிக்கல. அதான் நான் சொன்னது கூட மனசில் இல்லைல்ல உங்களுக்கு. ஏய் நீ தாண்டி எல்லாமே, உன்னை எப்படி பிடிக்காம இருக்கும்? என்ன பிடிக்காது. என்ன எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ இவ்வளோ இந்த உலக அளவு நீ தாண்டி உலகமே. எனக்காண்டி போய் சொல்லாத மாமா நீ. ஐஸு ஏண்டிமா அப்படிலாம் பேசுகிறீங்க வா அப்படி சொல்லிட்டு கிட்ட வராரு. ஐஸ் அப்படியே பேக் போயிட்டு, உண்மையே சொல்லு மாமா, என்ன ரொம்ப பிடிக்குமா டயாங்க என்ன ரொம்ப பிடிக்குமா? உண்மையே சொல்லு, போய் சொன்ன நான் செத்துருவேன். ஸோ ஜேகே ஃபேஸ் அப்படியே ஆங்க்ரியாக மாறுது. அப்படியே டீப்பாக பார்த்துட்டு, டயாங்கு தான் பிடிக்கும் அப்படின்னதும் உங்களுக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ அழுக வருது. எதுவுமே சொல்லாமல் அப்படியே டோர் கிட்ட போகிறீங்க. போயிடுறீ, அப்படியே போயிடு, திரும்ப வராது என்ன? சே வாழ்கையே. ஸோ அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு 2 வீடு 3 வீடு தள்ளி தான் உங்கள் வீடு இருக்கும். அங்கே போயிடுறீங்க அழுதுட்டு. ஸோ போயிட்டு உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு அழுகுறீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாலாம் பார்க்குறாங்க. நாங்கள் சொல்லும் போது கேட்டியாடி, இப்போ வந்து அழுது என்ன பிரயோஜனம்? அப்படியே அழுதுகிட்டே இரு. என்னங்க நீங்களாம் கண்டுக்காதீங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படியே அவர் போய் சோஃபாவில் உட்கார்றாரு டென்ஷனாக. ஸோ அப்படியே மார்னிங் போல் ஆயிடுது. ஸோ இடிஞ்சிருது. ஜேகே டயர்டில் அப்படியே தூங்கிடுவார். ஸோ இப்போ பைக் எடுத்துகிட்டு டேங் தான் வந்திருக்காரு வீட்டுக்கு. ஸோ டேங் அப்படியே டக்குன்னு உள்ளே வந்து, டேய் அறிவு இருக்கா உனக்கு? நான் மச்சான். ஐசே இப்போ ஐஸுன்னு கேட்க தருதுல. நைட்டு என்னடா பண்ண? அவ்வளோ சொல்லி அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுருக்க நீ? அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது நேற்று நைட்டு என்ன பேசணும், என்ன நடந்துச்சுன்னு. ஏய் வேண்டா வெடப்பா பேசிகிட்டு இருந்தா. டே அது சின்ன பிள்ளடா,
சின்ன பிள்ளை எப்படி ட்ரீட்மெண்ட் கூட உனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைலாம் இல்லை, 19 வயசு ஆயிடுச்சு. டேய் அப்படியே திமிராவே பேசிட்டு இருந்தா ஒன்றும் விளங்காது ஜங்குக்கே. அந்த பிள்ளை உன்னை நம்பி வந்துச்சுல்ல, உன்னை எவ்வளோ லவ் பண்ணுது, நீ எவ்வளோ லவ் பண்ணுற, ஏன்டா அதெல்லாம்? வந்துருவாடா, நல்லா அசிங்கமாக கேட்டுருவேன். போ போய் கிளம்பு வா. டே அவள் எப்படி பேசி புரியும் எனக்கு தெரியும்டா. என்ன மயிறு பிடுங்க தெரியும் உனக்கு, அதான் பேசி வச்சுருக்கேன் நல்லா, அது வீட்டுக்கு போய் அழுகுற அளவுக்கு. இப்போ நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. இப்போயே வர ஐசிக்கிட்ட பேசுகிற. ஸோ ஜேகே ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு டேங் கூட தான் வராரு. ஸோ அப்படியே வந்து உங்கள் வீட்டு டோரை நாட் பண்ணுறாரு. ஸோ உங்கள் அப்பா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எதுவும் சொல்லலை. ஸோ உங்கள் அம்மாவும் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ரூமில் அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வரதை பார்த்துட்டு உங்கள் டிஎஸ் எல்லாம் தொடச்சிட்டு அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஏய் வா வீட்டுக்கு போகலாம். ஐசு பாடி வீட்டுக்கு போகலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்கள் வருவியா? வாடி வீட்டில் போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஐசு உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கையை பிடிக்கலான்றாரு. ஸோ அப்படியே எந்திரிச்சு திரும்பி முறைச்சி பார்க்குறா. என்ன இதுக்கு மேலே நான் வரமாட்டேன். இதெல்லாம் போய் பெரிய விஷயமா ஆக்காதடி. என்னை எல்லாரும் அப்படி இப்படி சொன்னப்போ என்னை எவ்வளோ லவ் பண்ணேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று கல்யாணம் பண்ணோம். இப்போ இப்படி பண்ணால் என்னடி மாறுத்தோம்? வா உன் வீட்டில் போய் என்ன வேணால் பேசிக்கலாம். நீ என்னை அடி சாவடி என்ன வேணால் பண்ணு, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ வா. நான் வரமாட்டேன். நீ வராமல் நான் போக மாட்டேன் ஐசு, நீ எனக்கு வேணும் அவ்வளோதான். நான் வரமாட்டேன். நேற்று தான் சொன்னில்ல தேங்க நான் முக்கியம்னு, அப்புறம் நான் எதுக்கு? என்ன செஞ்சாலும் நான் வரமாட்டேன், அவ்வளோதான். அவனையும் உன்னையும் வச்சு ஏண்டி கம்பேர் பண்ணுற? அவன் மச்சான்டி. துணையை பாரு, நான் தெளிவாக எல்லாம் சொல்கிறேன். வாடி போகலாம் ப்ளீஸ் டி. நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா வா போகலாம். வரமாட்டேன். இங்கிருந்து வெளியே போ. முடியாது, நீ வராமல் நான் போக மாட்டேன் ஐசு. நீ வா, என்னன்னாலும் பரவாயில்ல, நீ வா ஐசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாரு. ஸோ கரெக்டாக ஜேகேக்கு ஃபோன் வருது. ஸோ அடிக்கடிக்க எடுக்க மாட்டுறாரு. ஸோ செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் என்னடா வேணும், எதுக்கு அடிச்சுட்டே இருக்கீங்க இன்னொன்று நான் என்ன ஆச்சு தெரியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஸோ ஜேகேக்கு அவர் சொன்ன விஷயத்த கேட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே அழுதுகிட்டே போகிறாரு. ஸோ டேங் பார்த்துட்டு, டே ஏன் மச்சான் அழுகுற? மச்சான் என்னடா ஆச்சு? மச்சான் என்ன சொல்கிறேன்னு தெரியலடா. பாருங்க யாரோ கொட்டாங்களாண்டா. டேய் நான் முடிஞ்சா, நானும் அப்போலேருந்து கால் பண்ணிகிட்டு இருக்க எடுக்க மாட்டேன். முடிஞ்சு தலை. நான் அங்கே போய் விசாரித்தேன் ஜேகேயோட தம்பி யாருன்னு. பாருக்கோ எவனா காட்டினாங்க, எல்லாம் பொழகவே முடியாது. அந்தளவு வெட்டி போட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கோம். இந்நேரம் அவன் செத்துருப்பான். சாவணும்டா. என் தம்பி மேலே கையை வச்சான், அவன் சாவட்டும், பார்த்து சாவட்டும். ஸோ அழுதுகிட்டே போயிருப்பார் இல்லையா? ஸோ ஐஸுக்கு அதே மனசு ஓடிட்டுருக்கு, என்னாச்சுன்னு தெரியாமல். ஸோ வாசல் வரையும் வந்திருப்பா, எதுவுமே சொல்லாமல் அகெயின் மறுபடியும் உள்ளே போய் ரூமில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ ஜேகே அப்படியே ஹாஸ்பிட்டல் வெளியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் அழுதுட்டு. ஸோ டயாங் வந்து, மச்சான் வா வீட்டுக்கு போகலாம். என்னடா ஆச்சு தம்பி? என்னடா தம்பி பொழிச்சுப்பான்ல? இல்லை பிளட்டிலும் போச்சு, நான் குடிக்கிறேன் மச்சான், எனக்கு உனக்கு ஒரே ரத்தம் தான் மச்சான். என்னடா ஆச்சு மச்சான்? வா போகலாம் தான். ஸோ பின்னாடி இருந்து ஒரு நர்ஸ் வந்து, சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, இவங்க ஆல்ரெடி அடாப்ட் பண்ணனால அந்த அடாப்ட் பண்ண ஹோமில் இருந்தும் ஒருத்தவங்க வரணும், ஏன்னா அதான் எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். ஸோ அதை மட்டும் ஃபீல் பண்ணி கொடுக்க முடியுமா? அது கேட்டோன்னே ஜேகே அவ்வளோதான் அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. ஸோ ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே ஜேகே தூக்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர், ஜேகே கூப்பிட்டு போங்கடா. காரை எடுத்துகிட்டு வரல மச்சான், பைக்கில் கூப்பிட்டு போ. ஸோ ஜேகே வரமாட்டேன்றாரு. அவரும் ஹேட்டாகி அழுதுட்டுருக்காரு. ஸோ ஜேகே பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகே சின்ன வயசில் அவ்வளோ ஆசையாக அடாப்ட் பண்ணி வாங்கின பையன் இப்போ ஜேகே கூட இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ மெமரிஸ்லாம் யோசித்து பார்க்கும்போது ஜேகேயோட தம்பி ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனா ஒன்றா தாங்கவே மாட்டான், அட்லீஸ்ட் ஒரு ஃபீவர்னா கூட. ஸோ இப்போ தம்பியே கூட இல்லைன்னு நினச்சோன்னே ஒரு மாதிரி ஆகுது.
ஸோ அப்படியே மயக்கப்பட்டு வண்டி போயிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்துடுறாரு ஜேகே. ஸோ லைட்டாக அடிபட்டுருது. ஸோ அப்புறம் ஜேகே தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. ஸோ ஜேகேக்கு லைட்டாக தலையில் அப்புறம் கையில் மட்டும் அடிபட்டுருந்துருக்கும். ஸோ அதனால் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு அப்படியே ரூமில் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஜேகேயோட ஃபேமிலி அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஜேகே அவர் தம்பியை பற்றியே யோசிச்சுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. டியர்ஸாக வருது. ஏய் டேங்க் ஒன்றாண்டா. என்ன ஹாங்கு இல்லை ட்ரிப்ஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். மாற்றணுமா? இல்லைடா 10 minutes கழிச்சு மாற்ற சொல்லிடுவாங்க. சரிடா. ஸோ அப்படியே ஐஸு சைலண்ட்டாக அப்படியே உள்ளே வர அந்த ரூம்குள்ளே. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லோரும் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா, நான் மாமா கூட பேசணும். ஸோ எல்லோரும் எழுந்திரிச்சு சைலண்ட்டாக வெளியே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் போய் கரெக்டாக பெட்டு பக்கத்தில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே படுத்திருக்காரு. அப்படியே ஜேகேவோட ஹேரில் கை வச்சு லைட்டாக ரப் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே லைட்டாக அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. வயசு இப்போதான் என்ன பார்க்கணுன்னு தோணுதாடி. எல்லாரும் விட்டு போயிட்டீங்கன்னு நினச்சேன். இன்னும் போயிட்டேன்னு நினச்சேன். நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? எப்படி நீ அப்படி நினைக்கலாம்? அவ்வளோ என்ஜின் அப்போ வரல. ஆண்டி வரல. சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேல்ல. இவ்வளோ நாளாக தான் இப்போ பார்க் போயிட்டான். ஏமா அம்மா இப்படி திரும்ப திரும்ப பண்ணுற? ஸோ ஜேகே கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. நாளை தானே போயிட்டான், நான் போயிடுவேன்டி. வாயை மூடு. நீ போயிட்டா நான் ரோட்டில் நிற்கணுமா? சரி, அதை பற்றி பேச வேணாம். பேசாத ஃபஸ்ட்டு நீ. என்ன பார்க்க வரல, புருஷனை பார்க்கணுன்னு தோணலையா? போ, பேசாத. அப்போ எனக்காண்டி வரணும்னு தோணல, இப்போ தான் வரணும்னு தோணிருக்கல உனக்கு. ஏன் இப்படி பேசுகிற? எப்படி பேசுகிறேன்? எனக்கு என் பழைய மாமா வேணும். எப்படி போல்டாக பேசுமோ அந்த மாமா வேணும். முடியாடி, உடம்பு சரியில்லை. பார்த்தில அம்மா தலையெல்லாம் அடி. நடிக்காத போ. அது கேட்டது சொல்லு. மாமா மேலே இப்போ தான் பாசம் வந்துச்சா? ஹோ மேலெலாம் இல்லை, அத்தை மேலே தான். ஏன்டி என் மேலே இல்லை? ஏன் என் மேலே இல்லை? ஒரு தடவை வந்த, அப்புறம் தேடி வந்தியா? நானா தானே ஓடி வந்தேன். எனக்கு தெரியும், பொண்டாடி என்னை விட்டு இருக்க முடியாது. அப்படியே ஹேண்டை மெதுவாக தூக்கி சீக்ஸில் வைக்கிறாரு. நினைப்பேன். ஏன் நினைக்க மாட்டேன் நீ? ஸோ அப்படியே ஜேகே ஃபேஸ் பார்த்துட்டு செஸ்லேயே சாயிறீங்க. ரொம்ப வலிக்குதா? நீ வந்துட்டல, ஐடியா அது மாதிரியாவது பொண்டாடி என் பக்கத்துலேயே இருந்தால் போதும். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் கை வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறீங்க. வயசு வேணாண்டி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அண்ணன் அம்மாலாம் வெளியே இருக்குடி. யார் இருந்தால் எனக்கு என்ன? என் புருஷன் நான் கொடுக்குறேன், அது கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆனால் வயசு வேணாண்டி. ஸோ அப்படியே போய் ஒரு கிஸ்ஸு. ஜங்குக்கே 10 நிமிஷம் சென்று மாற்ற சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகேயோட அம்மா ரூம்குள்ளே வந்துட்டு டக்குன்னு திரும்பிடுறாங்க. ஸோ நைஸும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஜேகே எந்திரிச்சிடுறாரு. சரிம்மா, நான் போய் மாத்திரை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னா. சரி அத்தை. ஸோ போனதும் ஜேகே சிரிச்சிட்டு, ஆண்டி இப்படி பண்ணுற பார்த்துட்டாங்க போல. மாமா சிரிக்கிற நீ? சிரிச்ச மாமா, இவ்வளோ நாள் சிரிக்கல, அழுதுகிட்டே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ சிரிக்கிறியா நீ? சிரிக்கிறியா நீ? அப்படின்னு போய் பக்கத்தில் போயிட்டு கட்டி பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஜேகேயோட செஸ்டில் சாஞ்சிட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி சடக் போட்டுட்ருக்கா ஐஸு. ஐஸு எப்படியோ மனசு மாறிச்சு. பயந்துட்டே இருந்து தெரியுமா, என் முன்னாடி வரமாட்டாளோன்னு. அவங்க நாளெல்லாம் ஒன்றும் மாறல. அன்னைக்கு நான் வெளியே கோலம் போட்டுட்டு இருந்தேன்னா, அப்போ 2 பேர் என் வாசல்லே நின்று விசில் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அத்தை தான் வந்து திட்டி விட்டுட்டு என்கிட்ட வந்து நல்லா இருக்கே ஐஸுன்னு கேட்டு என்னை பார்த்ததும் கையை பிடிச்சி அழுதுட்டாங்க. ஏமா என் பிள்ளைய வேணான்னு,
என் பிள்ளைக்கு நீனா உலகம்மா. நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமாம்மா என் பிள்ளை. தயவு செஞ்சு பிள்ளைய ஏற்றுக்கம்மா. எனக்கு தெரியும் உனக்கும் என் பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் தானே. அவன் அவன் என் மேலே பாசமாக இருக்கிறத விட உன் மேலே தாம்மா ரொம்ப பாசம் வச்சுருக்கான். அதனால் நீ ஏற்றுக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே உன் நினைப்பில் நான் செத்துட்டு இருந்தேன்னா இது ரொம்ப என்ன சாவடிச்சிருச்சு. அதான் என்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்க்குறீங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என் அம்மாவுக்கு என் மேலே பாசம் ரொம்ப அதிகம்டி. டெய்லியும் அது என்கிட்ட கேட்கும் போதே தெரியும். அப்படிலாம் பேசிச்சாங்க அம்மா. ஆமாம், அத்தை அப்படி பேசினாங்க. மாமா உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடி? ஸோ அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு ஜேகேயோட ஹேண்ட் எடுத்து அப்படியே அவளோட ஹிப்பில் வைக்கிறா. ஸோ ஜேகே பார்க்குறாரு. பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டில்ல? ஆமாம். 2 மாதம். 2 மாதம் ஆச்சா? சொல்லதே இல்லைன்ட்டா. எனக்கே தெரியாது. டேட் தள்ளி போனது தான் செக் பண்ணேன். மோசமாக இருக்கியாடி? ஸோ ஜேகே அவ்வளோ ஹாப்பினஸில் நல்லா கட்டி பிடிச்சி, விட்டு போகாத ஐசு, நான் என்ன பண்ணாலும் என்னோட கூட ஏறடி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னா, என்னை விட்டு போகாத ஐசு. நான் எப்படி போவேன்? என் புருஷனை விட்டா நான் யார் கூட போகிறது? நான் போக மாட்டேன். பொண்ணு ஒரு புதுரா உன்ன மாதிரியா இருக்கும் லேடி. அவங்கள மாதிரி தான் இருப்பா. உன்ன மாதிரி தான் இருக்கணும். இன்னொரு அம்மா மாதிரி. ஐசே போதுண்டி, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நல்லா கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடி நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. மொக்கையாக கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.